லூக்கா 6:16. Luke chapter 6 verse 16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. அப்ப இன்னொரு பேர் என்ன யூதாஸுக்கு? What was the other name given to Judas? என்ன பேரு? What was the other name? துரோகி. Traitor. 4 சுவிசேஷ புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது. There are 4 book of gospels in the மத்தேயு, Bible. மார்க், லூக், Matthew, Mark, Luke, John. and John. இந்த 4லையுமே 3 புத்தகத்திலே And 3 among these books, எப்படி காண்பித்து கொடுக்கிறார்கள் என்றால் அவன் காட்டி கொடுத்தவன் என்று. Judas is revealed as one who is betrayed. ஆனா லூக்கா மற்றும் ஒன்றை ஆராய்ந்து பார்த்து But Luke தேவ himself, வழிநடத்த ஒன்றை வெளிப்படுத்துகிறார். and through the revelation of God, he அவன் says something. துரோகி என்று. He was a traitor. புரியுதா உங்களுக்கு? Do you understand? சிஸ்டர் சொன்னது போல அவன் said. தூக்கு போட்டு சாவதற்கு மிகப்பெரிய காரியம் இந்த துரோகி என்ற வெப்பன்ஸ் தான். He hanged himself because he was a traitor. பேதுருவினிடத்திலே In Peter, பிசாசின் ஆவி உள்ளே இருந்தது. the devil was in him. இயேசு இனம் கண்டு துரத்தி விட்டார். Jesus found that and chased it அப்படிதானே? away. Is that not so? ஆனா பேதுரு மன்னிக்கப்பட்டான். But Peter was forgiven. ஆனா யூதாசுக்குள்ளே ஆவி துரத்தப்படவில்லை. But the ஏன்? spirit in Judas was not chased away. Why? ஏன் துரத்தப்படல? Why was it not chased away? இயேசு பட்டணத்துக்கு போகிறார். When Jesus goes to the அங்க city, 2000 பிசாசு பிடித்த பிசாசை துரத்திறார் ஒரு வார்த்தையில. and by one word he chases 2,000 demons. செவிடனுடைய செவிட்டு ஆவியை துரத்துகிறார். He chases away the spirit குருட்டு of ஆவியை deafness, துரத்துகிறார். blindness. ஆனா யூதாசுக்குள்ள இருந்த ஆவியை ஏன் துரத்த முடியல? But the spirit that was in Judas, he did not chase. Why? சொல்லுங்க ஏன்? Why? அதான் நம்ம பார்க்கணும். That's what we are going to see. அப்ப யாக்கோபின் சகோதரனாகிய யூதாஸ் துரோகியான யூதாஸ் காரியத்தை லூக் காண்பித்து கொடுக்கிறார். And Luke says that Judas, a brother of James, Judas Iscariot, was a எல்லாரும் traitor. வேற கோணத்திலே இயேசுவை காட்டி கொடுத்தார் சொன்னா ஆனா லூக்கா சொல்றாரு அவன் ஒரு துரோகி என்று சொல்லுகிறார். Everyone says that Judas betrayed, but Luke says he was a traitor. பாருங்க அடுத்த வசனம் யோவான் 12:4-5-6 படிக்க John கேட்கலாம். chapter 12 verse 4 to அத 6. கொஞ்சம் கவனமா நீங்க கவனிங்க வெகு சீக்கிரமாக. Listen carefully. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறனானபடியினாலும் இப்படி சொன்னான். கவனிச்சிட்டீங்களா? யூதாஸ் ஐயோ இந்த பணம் வீணாகுதே, This money is being wasted. ஐயோ ஏழைகள் சாப்பிடலாமே, Poor people can make use of this and eat. அப்படின்ற கவலை இல்ல. பேசும்போது அப்படிதான் இருக்கு. Outwardly it seemed that way. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா But what was inside என்ன இருக்கு? him? What thought was inside him? அவன் அதற்காக சொல்லல. He did not care for them. எதுக்காக சொல்லி இருக்கிறான்? பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறனானபடியினாலும் இப்படி சொன்னான். இல்ல அப்படி கிடையாது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் அவன் திருடனானபடியினால் இப்படி சொன்னான். Because he was a thief, he said this. அவனுக்கு கவலை இல்ல இந்த கணம் வேஸ்ட் ஆகுது, ஏழை சாப்பிடலாம்லப்பா, 4 பேருக்கு கஞ்சி ஊத்தலாமே அப்படின்ற கவலை இல்ல. He did not care that this money could be used for the poor. இது உள்ள இருந்தது திருட்டு புத்தி. But the thought that he has இதை எடுத்து காட்டுறார் தேவ ஆவியானவர் வெளியில உங்களுக்கும் எனக்கும். And the spirit of the Lord is revealing these things to you. ஆனால் பார்வைக்கு யூதாஸ் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? But outwardly how was Judas seen என்ன ஒரு as? இரக்க குணம், How much merciful பொதுநலம் of a உடையவர், person is. He cares for the society. சுயநலமற்றவன், He is selfless. அவன் சொல்வது நியாயம் தானே, There is a justice in அப்படித்தான் what he உங்கள் says. பார்வைக்கு தெரியும். And to your eyes that's how it seems. ஆனால் அவன் இருதயத்துக்குள் இருந்தது திருட்டு புத்தி. But in his heart was thievery. இதை காண்பித்து கொடுக்கிறது யாரு? தேவாவியானவர். And the spirit of the Lord discerned this and shewed it. இன்றைக்கு உங்களோடு பழகுற மக்கள், People who are acquainted to உங்களோடு you, பேசுகிற நண்பர்கள், friends who speak with you, உங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள், those who have fellowship with you, என்ன புத்தியோடு உங்களோடு இருக்கிறான்? how are they with you? என்ன எண்ணத்தோடு பழகுகிறார்கள்? With what intention are they எந்த having that லாபத்தோடு fellowship? பழகுகிறார்கள்? Are they looking for a உங்களுக்கு gain? உதவி செய்வார்கள், They will help you. நல்லத பேசுவார்கள், They will speak good நல்லா things. கூடி இருக்கும் பொழுது நல்ல சௌக்கியமா இருக்கும், They'll be happy when they gather with சந்தோஷமா them. இருக்கும். You will be joyful. ஆனா இருதயத்துக்குள் என்ன இருப்பது என்பதை தேவாவியானவர் உங்களோடு இருந்தாரானால் அவர் ஆவிகளை பகுத்தறிகிற வல்லமையினால் உங்களுக்கு காண்பித்து தருவார். If the spirit of the Lord is in you, then he will give you the power to discern the thoughts and hearts of people. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பதான் நம்ம இடராம விழுகாம இருப்போம். Only then we will not stumble and fall. இல்லனா உங்களை எல்லாம் அள்ளி சாப்பிட்டு போயிடுவாங்க. If not, they will just grab you and take you அப்ப away. இங்க நம்ம பார்க்கிறது என்ன காரியம் என்றால், So the thing that we're seeing here is யூதாசுக்குள்ள என்ன ஒன்னு இருந்து திருட்டு புத்தி இருந்தது. there was a mind of thievery in his mind. பண பேராசை இருந்தது. He had love for money. இப்போ ஒண்ணு நீங்க கவனிக்கணும். One thing you need to know well.
நான் மீண்டும் சொல்லுகிறேன், I say this again. யூதாசுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவிகளை தேவனால் ஏன் விரட்ட முடியல? Why was Jesus not able to chase the evil spirit in Judas? 2000 லேவி ஆகியத்தை விரட்டுறார் ஒரு வார்த்தையில. By one word he is able to லாசரு chase உயிரோடு legions of எழுப்புறாரு. angels. He was able to raise Lazarus from death. பேதுருக்குள்ள போயிட்டு அந்த ஆவியை துரத்துறாரு. He was able to chase the spirit in Peter. பேதுரு நல்லதுதான் இயேசுக்கு சொல்றாரு. Peter says good things ரபி, with good நீங்க intentions to சாக the கூடாது. Lord. Lord, you should not எவன் die, எப்படி போனாலும் Rabbi. எனக்கு கவலை இல்ல. I don't care what anyone else உங்களுக்கு does. பின்னால நான் வந்து உங்களை காப்பாத்துவேன். But I will be behind you and protect you. பிசாசே வெளியேறுன்ட்டார். But he says, get thee behind me, Satan. இவ்வளவு செஞ்ச இயேசுக்கு Jesus who did all these things, யூதாசுக்குள் இருக்கிற அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. Jesus was not able to chase the spirit that was in Judas. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன தெரியுமா? You might think, என்னையா அவன் மட்டும் இல்லாட்டி சிலுவை கிடையாது, எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுல்ல. if he was not there, there would be no cross, no salvation for us. Is that not so? என்ன தம்பி, யூதாஸ் காட்டி கொடுக்காட்டி If இயேசு Judas did not செத்துருப்பாரா? betray, would Jesus have died? இயேசு செத்துருப்பாரா? Would Jesus have இல்ல. died? இயேசு சாகாட்டி உங்களுக்கும் எனக்கும் If he did not die for you and I, இப்ப யூதாஸை காட்டி கொடுத்துறா, அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. there's no salvation, so Judas should. எவனாவது ஒருவன் காட்டி கொடுத்தா தானே என்ன? If only someone should ஆனா betray. வேதம் சொல்லுகிறது, But the word of the Lord ஒரு ஆத்துமாவுக்காக says, for one soul, பரிதபிக்கிற தேவன், the Lord intercedes, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாதபடிக்கு so that not even a single soul நித்திய will ஜீவனை perish, அடையும்படிக்காக so that they may அவர் attain eternal பரிதபிக்கிற life. தேவனாய் He இருக்கிறார். is one who intercedes. யூதாசை சாகடிச்சு தான் உங்களுக்கு பரலோகம் என்பது அல்ல. It is not that he has to use Judas to உங்கள் betray பிள்ளையை him கொண்டுதான், for you to உங்கள் gain heaven. சிறு பிள்ளையை கொண்டு பெரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுப்பதல்ல தேவ திட்டம். It is not to give up something for a greater good. இளையவன் செத்தால் தான் மூத்தவனுக்கு வாழ்க்கை என்பதல்ல தேவ திட்டம். It is not that one of the siblings dies இரண்டு for the பேரும் other one, பாதுகாக்கப்பட வேண்டும். but both should be saved. அதுதான் தேவனுடைய அளவில்லாத அன்பு இரக்கம். And that is a great love, the அப்ப sacrificial ஏன் love of யூதாஸ் God. போனாரு அப்படின்றதுதான் கேள்வி. Then why did Judas fall is a question. யூதாஸோடைய திட்டம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது அப்போஸ்தலனாக. And the reason for him being அவர் மேல் chosen வைத்த திட்டம்லாம் என்ன, ஒரு சீசன் இல்ல, மட்டுமல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். is for 3.5 Judas வருடமாக to be not just a disciple but இயேசுவோடு an சேர்ந்து apostle. சுத்தி திண்டு எல்லா ஊழியங்களையும் பார்த்து எல்லாவற்றிலும் பகிர்ந்திருந்தது பெரிய ஒரு ஊழியக்காரர். He was a partaker of the ministry for 3.5 years with Jesus. ஆனா But அவனுடைய சுபாவம் மாற்றம் அடையல. அதான் his பிரச்சனை. character did not change, and that was a problem. Character is very important. பேதுருக்குள்ள But in இது Peter, வந்துச்சு. ஆனா he also had அவன் this சுபாவம் வேறு மாதிரி இருந்ததுனால But because his character was strange, போய் விழுந்து அழுதுட்டான் ஆண்டவரே. he fell in Jesus' feet and he cried. ஆனா யூதாசுக்குள்ள அந்த சுபாவம் மாற்ற முடியாத ஒரு இடத்துல இருந்ததுனால But Judas was in a place where his character did not change. பாருங்க மத்தேயு 26:15ல Let us read Matthew 26:15. 26:15 சீக்கிரமாக. Matthew chapter 26 verse 15. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாத்தீங்களா, நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? What will you give me if I deliver him to you? என்ன தருவீங்கன்னா அவன் காசு தருவேன்றான். They said, we will give you money. இவனுக்கு புத்தியே என்ன புத்தி? What kind of mind did he திருட்டு have? புத்தி. He had அப்ப that அந்த புத்தி இருந்ததுனால தான், அந்த கேரக்டர் அந்த சுபாவம் இருந்ததுனால தான் காட்டி கொடுக்கிற இடத்துக்கே போறான் காசு கிடைக்கும்னு சொல்லி. because he had that character, he went to a place where he was willing to deliver Jesus. புரியுதா உங்களுக்கு? Do you understand? நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஐயோ என்ன செஞ்சாலும் இவன் புத்தியை மாத்த முடியலங்க. Whatever we do, we are not able to change this person's mind. மோஸ்ட்லி இந்த வீடுகள்லாம் சண்டை நடக்கும் பாருங்க. In many houses there will be fights because of this. என்ன எத்தனை தடவை சொன்னாலும் அந்த ஆளுக்கு அந்த சுபாவம் மாறவே மாறாது, கேரக்டரே மாறாது. அவங்க அப்பா வழியா வந்தது அம்மா வழியா வந்தது அப்படின்றாங்க அந்த மனைவி. உடனே No சண்டை matter நடக்கும். how many times they tell this character does not change, it came from his parents. உடனே அவர் சொல்லுவார், ஏய் என்னைய மத்து பேசி எங்க அப்பா அம்மா பேசினா வெட்டி நான் குத்திரு. சரிப்பா உட்காரு. So then the சண்டை நடக்கும் வீடுகள்ல. and fight begins and they start pulling the parents. பார்த்திருக்கீங்களா? Have you seen this? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. You may not have heard. அப்ப இங்க பாருங்க 26:15ல In chapter 26 verse 15 we see, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்தா என்ன தருவீங்கன்னு தான் கேக்குறான். what will you give me if I deliver அப்ப him to அவனுடைய you? இன்டென்ஷன் என்ன? What was his intention? ஏன்னா அவன் கேரக்டர் எப்படி? பணம். Because he was craving for money. யோவான் 13:2ல பாருங்க. அதே John chapter 13 verse 2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்க. இங்க தான் நீங்க கவனிக்கணும். listen very carefully people. Direct your minds to this verse. இப்போ ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand one thing here. யூதாஸ் காரியத்துக்குள்ள In Judas's இந்த character, சுபாவம் இருந்ததனால் because he had this character in his heart, பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்னா, what did the devil do? சீமோன் குமாரனான யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. The devil instigated the heart of Judas Iscariot, the son of இப்போ என்ன செய்றான்? Simon. பிசாசு வெளியில இருந்து The devil on the outside is instigating. நீ போய் காட்டி கொடுத்தனா உனக்கு காசு கிடைக்கும். உனக்கு தானே காசு தானே ஆசை.
You love money. If you betray him, you உனக்கு will அந்த get the பிள்ளை மேல money. தானே ஆசை, That's what you desire, is it not? அந்த பையன் மேல தானே ஆசை. You desire that சரி, அப்ப இதை person, right? முடிச்சிருவோம். That's it. That'll அப்புறம் bring to நம்மளுக்கு pass. தான். And then that is for us. அப்ப பாருங்க, இங்க யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஆல்ரெடி அந்த திருட்டு புத்தி பணம் இருக்கிறதுனால பிசாசு அழகா என்ன பண்றான், தூண்டி விடுறான் அதை. It is because the thought and lust of money was in Judas Iscariot சில that the பேர் devil was வீட்டுல able to வேணுக்குனே instigate. சண்டை போடுவாங்க. And some people deliberately cause a fight and கவனிச்சிருக்கீங்களா? start a fight. Have you seen that? உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க நல்லவர்கள், பூரா நல்லவர்கள். You all are good people. I know that you do not know this. ஆனா வீட்டுல சண்டை போடுவாங்க. But in many houses there will be fights. எங்கயாவது வெளியில போகணும், நண்பர்களோட போகணும் அப்படின்னா If someone has to go with எப்படி their friends போறதுன்னு outside, யோசிப்பான். they will think, how do I உடனே go? ஒண்ணு வரும், And suddenly a thought இதையே comes. இங்க வச்ச, Why did you இப்ப keep என்ன this வச்சா here? என்ன பிரச்சனை, நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். How many times have I said don't ஆமா, keep it there? இப்படியே சண்டையை தொடர்றது. And then the தூண்டுறான் fight. பிசாசு, டேய் இதை போடு, அங்க அவங்க பார்ட்டி காத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலோட, வா And the அப்படியே devil சண்டையை போட்டு instigates கோவம் this போட்டு way. ரெண்டு அடிச்சிட்டு இனி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டா பாருன்னு போயிடுவார். And the fight becomes more, and then he ஏன்னா, leaves the house. And the devil அவருக்குள்ள comes into the பூந்தாச்சு வேற, house. So இனி எங்க spirit வீட்டுக்குள்ள gets பூர்றது possessed in him. போயிடுவாரு இதை சாக்கு வச்சு. And with using this as an excuse, he will go out to அப்புறம் என்ன with his ஆகும்? friends. பிறகு Then what லேட்டா happens? வருவார். He will come late. வீட்டுல ஐயோ எங்கேயோ போயிட்டா விட்டுட்டு ஓடிடுவானோன்ற பயத்துல சரி வந்தவன உள்ள உட்கார் தூக்கி விட்டுருவாங்க. Fearing that he will go இப்படி away எல்லாம் and not come டெக்னிக் யூஸ் back, பண்றாங்க மக்கள், உங்களுக்கு தெரியாதது, நீங்க they will வெகுளிகள். call him back home. இப்ப There are பாருங்க. techniques like this that many houses we see in. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, What happened here is அவனுக்குள்ள இருந்தத பிசாசு தூண்டி விடுறான். devil instigated his heart. அப்படிதானே? Is that not so? தூண்டி விடுறான். He instigated it. இப்பதான் பார்க்க போறீங்க எபேசியர் 2:2-3ல. Now let us look at Ephesians 2:2 and 3. படிங்க சீக்கிரம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Listen very carefully. 3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இங்கதான் நீங்க கவனிக்கணும் என்னன்னா, And this is a place where we need to listen. என் மனசுக்கு ஒன்னு பிடிச்சிருச்சு. To my heart there's something that is என்னப்பா desirous. பெரிய சர்ச், This is what a big அதெல்லாம் church. நான் பாத்துக்கிறேன். And it's okay, I'll take care. புரியுதா உங்களுக்கு? Do you understand? ஒரு ஆசை இருக்கு, There's a desire. in உங்களுக்கு ஒரு us. ஆசை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. You have a desire and I have இது a தப்பு இல்ல desire. தானே? This is not wrong. Is it அதனாலதான் not? வசனம் சொல்லுது, And that's why the verse says, மாம்சமும் மனசும் பிடித்ததை நீங்க செஞ்சீங்க. You did what is desirous to your flesh and mind. சரி, கோயிலுக்குள்ள தானே போகல, வெளியில தானே நிக்கிறோம். We are just outside the church. இப்படி We're just எல்லாம் not inside. மனசும் மாம்சமும் விரும்பினத, And this is what the flesh and செஞ்சோம். mind lusts, and this is what we did. ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியல. But you did not அதை understand one thing. இயக்கி வச்சது வானமண்டல பொல்லாத ஆவிகளின் செயல்ன்றது உங்களுக்கு புரியல. You did not know that this was instigated by the prince and the powers of the air. இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to this country. வாழ்க்கையில நிறைய காரியம் இருக்கு நம்மளுக்கு. There are many things in our lives. இந்த நாட்டுடைய பிரஜா வாங்கணும், வேலை வாங்கணும், குடும்பத்தை கொண்டு வரணும், ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. There are so many things. We want to get a good job. We want to bring our ஆனா families. We ஒருத்தர் want வருவான் to. அவன் கிட்ட, But then the one இங்க person will come பாரு to you. அதெல்லாம் இருக்கு, அதுக்காக என்ன உன் வாழ்க்கை வாழாம சாவ போறியா? All those things are there. So you're not அந்த going to live your சோகங்களை life. ரிலீவ் பண்ணுவோம். Let us all de-stress you. வாங்க Come. போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம்மா. Let us go and drink. என்ன கூல் ட்ரிங்க்ஸ்? What sort of உங்களுக்கு drink? தெரியும். You know what sort of drink they're calling you for? வாப்பா போய் விளையாண்டுட்டு வருவோம். Let us go and play. சரி, they இதுதான் say. தப்பு, குடிச்சாதான் தப்பு. If drinking is wrong, வா let us போய் do this. ஃபுட்பால் please. விளையாடுவோம். Let us go play football. கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணுவோம் So பாடி. that we might relax our எக்ஸர்சைஸ். bodies. This is an இங்க நிறைய exercise. கொலஸ்ட்ரால் இருக்கு, There's many people with cholesterol. அதனால எக்ஸர்சைஸ் எப்படி So வராம let's பாருங்க. exercise. These are all the புரியுதா? ways that they come. அவன் மாம்சமும் மனசும் விரும்பினத What is- செய்ய ஆனா இது செய்கிறது எது? வானமண்டல பொல்லாத ஆவிகளின் செயல்கள் வேற ரூபங்களிலே செய்கிறது. They do what is desirous to the flesh and mind, and this is instigated in different ways by the prince of the power of the air. இப்ப நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் தப்பான்னு, விளையாட You will ask me, is this all போறதெல்லாம் இல்ல. wrong to அத play? நான் சொல்ல வரல. That's ஆனா not what I தேவனை said. விட்டு பிரிப்பதற்கு நன்மையான காரியத்தையே கொண்டு வருவான். But what should separate you from the good இதுல of என்ன the Lord தப்பு should be இருக்கு? nothing. Even if எனக்கு it seems good. உயிருக்கு உயிர் கொடுத்த குடும்பம் And this family is like ஒரு giving நாள் my ஆலயத்துக்கு life. வராம அவர்கிட்ட போனா என்ன தப்புன்னு தோணும். What is wrong if I இதுதான் go one மாம்சமும் day மனசும் விரும்பினது. to be with them? And இதை this is what the ஏக்கி flesh வைப்பது பிசாசு. எப்படி? and the mind என் desires. நண்பராலே, And this is எனக்கு instigated உயிரான by தம்பினால my closest friend. இப்படிதான் ஏக்கி வைக்கிறான். And through these people he புரியுதா instigates உங்களுக்கு? this. Do you அதுதான் இந்த வசனம் understand? சொல்லுது. And that's what the verse says அப்ப here. யூதாஸ் அப்படியே வரும்பொழுது இங்க பாருங்க, மத்தேயு 26-25 படிக்க கேட்கலாம். Let us read சீக்கிரமாக Matthew chapter 26 verse அவரை 25. நல்லா காட்டி கவனிங்க. கொடுத்த யூதாசும் அவர்களுக்கு
அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். இங்க பாருங்க, இப்ப மனசு விரும்பிருச்சு, மாம்சம் விரும்பிருச்சு, யூதாசுக்கு என்ன விரும்பிருச்சு? அவங்க காசு தர போறாங்க. The flesh and the mind desired, what was it? That he's getting the money. இவனோட புத்தி ஆல்ரெடி நம்ம சுவாத்துட்டோம். We also know that there was a mind of thievery in him. இருக்கு. That is in his character itself. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, சீசர்கள் எல்லாம் இப்ப பாருங்க கூடி இருக்காங்க. They are all gathered together for the Passover. என்னைய ஒருத்தர் காட்டி கொடுப்பாம்பா. There'll be one person who will betray me. ரபி நானா ரபி. They all say, Rabbi, is it me? எல்லாரும் கேட்டாங்க. Everyone asks. இவ திருட்டு புத்தி இல்ல இவரு. நம்ம கேட்காட்டி நம்மள நினைச்சிருவாங்க மத்தவங்கன்ட்டு. This guy has a mind of thief. நானல்லவோ ரவி. So he also said, I should also ask like the others. ரபி நானோ. So, Rabbi, is it me? He says. பாத்தீங்களா, இன்னைக்கு இப்படிதாங்க தேவ பிள்ளைகளே. Dear children of the Lord, this is what we see today. வெளியில நல்ல பூச்சி வாழ்க்கை வாழுவாங்க. And outside they will lead a good life. நானான்னு. And then they will say, is it I? நீதான்ப்பா. அதான் இயேசு சொல்றாரு. But it is that very person who will betray. அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, நீதான் சொல்லுவாரு. And Jesus in the next verse says, it அப்ப is நீங்க you. கவனிங்க, இதுல இருந்து மக்கள் மத்தியிலே ஒரு போர்வையா நடிப்பதற்கு It is for a facade that he puts up all these things. இன்னைக்கு அநேகர்ல நீங்க பாருங்க. You will see many people. நல்லா கவனிங்க, தேவ ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். They will say they are the ministers of the Lord. இன்னைக்கு எடுத்து பாருங்க. Take and see. என்ன நடக்குது? What happens? ஆராதனை தான் இன்னைக்கு சத்தியம் எல்லாருக்கும் உலகத்துல. The worship service is the truth. ஆராதனைனா இந்த பாட்டு பாடுறது தான் இன்னைக்கு திருச்சபையோட பிரதான ஒன்று. The main purpose of the church these days is to worship and sing ஒரு நல்ல songs. பாட்டு பாடிட்டான்னா If someone sings a good song, அது ஹிட் ஆயிரும். it will become a hit. அவருக்கு 2000 வியூவர்ஸ் 3000 வியூவர்ஸ் வந்துட்டாங்க. If he gets 2000 views, 2000 ரைட், views, அடுத்த ஒரு சபையில கூப்பிடுவாங்க. then they'll call you to அவர் church பிரசங்கிப்பாரு. and he'll preach. அவர் ஊழியக்காரரா மாறிடுவாரு. He'll become a minister எல்லாமே of the ஆயிடும், Lord. பணம் வந்துரும். And then the money comes to him. 2000 வியூவர்ஸ்னா நம்ம உடனே நம்ம ஆளு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ மக்கள் So 2000 தூதர்கள் அவருக்கு இருக்கிறாங்கன்னு. உடனே அவர் பெரிய ஆளா அவரை கூப்பிடுங்க நம்ம சபைக்கு. we think that he has a multitude of angels behind him, and then we will call that ஏற்கனவே இங்க person துரத்த முடியாம கிடக்கு. to be a guest அதையும் speaker. கொண்டு விடுங்க, மொத்தமா ஆடட்டும் எல்லாம் சேர்ந்து. அதானே ஆடுறாங்க எல்லாம் விசில் அடிச்சிட்டு. They can't chase the very spirit in them. How will they then chase உங்களுக்கு us எதுவுமே around? தெரியாது. You will not know these things. பாருங்க யூடியூப்ல Look in the திருச்சபைகள் எல்லாம் தியேட்டராக மாற்றப்பட்டாயிற்று. Churches have become theaters these எது? days. என்டர்டெயின்மென்ட் கூடாரம். It அப்படிதான் has தம்பி. become places of entertainment. தம்பிகளும் நீங்க அளவா வாச்சிருங்க. ரொம்ப வாச்சிங்கன்னா அப்புறம் என்டர்டெயின்மென்ட் டீம் ஆயிரும் நம்மதும். We also need அல்லேலூயா. to control and கர்த்தருடைய play மகிமை and worship உண்டாவதா. the Lord. அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. So listen carefully. எது திருச்சபைக்கு உரியது? பலிபீடம் கரைபடாதபடிக்கு தேவ சத்தியத்தை உபதேசிக்க வேண்டும். அதுதானே தேவன் சொல்லுகிறார். So that the altar might not be stained and the word of the Lord is preached. That is what should happen in the altar. இப்ப யூதாஸ் ஊழியக்காரர். Judas is a minister. கர்த்தருடைய திருச்சபையில இருக்கிறார். He is in the church of the Lord. எல்லாருக்கும் அவர் பெரிய ஊழியக்காரர். And he's a great minister. யூதாஸ் பணப்பை அக்கவுண்ட் பெரிய ஊழியக்காரர். Judas does the account for us. He's a great உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள minister. இருந்தது யாருக்கு தெரியுது? But மிக what was in மோசமான him, கரை, மிக மோசமான எண்ணம், The great மிக மோசமான stain, கேரக்டர் யாருக்கு the great- தெரியுது? ஆண்டவருக்கு தெரியுது. the wrong character that was in him, Jesus was able to see. கடைசியில தான் மக்களுக்கு தெரிஞ்சது. And people only identified இன்னைக்கு it at the அப்படிதாங்க. end. Even நிறைய today, தேவாலயங்கள் நீங்க நினைக்கிறீங்க இயேசு உள்ள இருக்காருன்னு. in many churches you think Jesus is there. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், I tell this again to you. வர்ற ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் ஓடிறாங்க தயவு செய்து. Do not run to every minister who comes. வீட்டுல உட்கார்ந்து முழங்கால் போட்டு 1/2 மணி நேரம் கர்த்தர்ட்ட ஜெபிங்க. அதை விட பெரிய ஒரு உறவை கொள்ளுகிற காரியம் எதுவும் இல்லை உங்களுக்கு. Kneel down in the house and pray to the Lord for an hour. There's no other greater relationship. அவன் வருவான், And they will come. இப்படியே பாப்பாங்க. They will see. இவங்க கொஞ்சம் பக்தியில இருக்காங்க போல. These people are a அவங்கள little கூப்பிட்டு bit தள்ளி zealous. விட்டுறது கீழே. And then they'll push you to fall. கர்த்தருடைய மகிமை மகிமை இந்த மாதிரி தான். And then they'll say, நான் அல்லவோ "Let the ரபி." glory be to the Lord. எல்லாரும் Is it me, கேட்டுட்டான். Rabbi? Everyone has நான் asked this. கேட்காட்டி என்ன நினைச்சிருவாங்க? நான் அல்லவோ ரபி. If I don't ask, they will find So fault in me, people so very let me not carefully ask. கவனிங்கள். So listen carefully. ஏசாயா 55:8 சொல்றாரு. Isaiah chapter 55 verse 8 says, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, happens அவருடைய here is- வழிகள் his ways நம்ம வழி இல்ல. is not our ways. இன்னைக்கு தேவ ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, The children of the Lord who do the Lord's அவர்கள் ministry today, வழிகளை their ways, தேவ வழி என்று உங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது they say that it நீங்கள் is God's way, ஏற்றுக்கொள்கிறீர்கள். and they tell you and you accept it. ஆனா அது தேவனுடைய வழி அல்ல. But that is not the Lord's way. நல்லா புரிஞ்சுக்கணும். Understand this well. இன்றைக்கு சத்தியம் ஒழிக்கப்பட்டாயிற்று. The light of the gospel பரிசுத்த has been spread. பலிபீடம் இன்றைக்கு என்னாச்சு? The holy altar கரைபட்ட மேடையாக ஆச்சு. has become a stained tires. எங்க பிள்ளை கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்தான். My child was playing cricket. அங்க போய் பசங்களோட சுத்துவான். He roams around with அது the other என்னமோ guys. இயேசு அவர் கூட்டி போய் உள்ள இருக்கிறான்ல, அது வரைக்கும் சந்தோஷம் சாமி. As long as Jesus is in him, I'm fine and satisfied. அதுதான் புரியல. And that's what you don't அம்மா அவன் understand. வெளியில இருந்தது கூட மனமாற்றமாகி உள்ள வரணும். அத உள்ள வந்து மனமாறணும்.
He needs to come inside and his heart should be அவனுடைய changed. சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குது. His joy should be ஏன்னா வெளியில increased. என்ன அவனுக்கு தேவையோ Because whatever he needs, அது இருள்ல இருக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு தெரிஞ்சது. it seems as if that is அது in இந்த darkness. பிளாக் மணியை ஒயிட் மணி மாதிரி It is like black money and the white உள்ள money. வந்து அதத்தான் செய்யறான் அவன். He does the same thing ஆனா on the நீங்க என்ன inside. நினைக்கிறீங்க? But you think ஓ கர்த்தருடைய வீட்டுல இருக்கறனால பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செய்யலாம். he's doing that in the house of the Lord so he can do whatever. சரியா அது? Is that right? அதுக்கு என்ன வித்தியாசம்? Then what is the difference? இது இன்னும் கோபாக்கினையில் இழுத்துக் கொள்கிறார்கள். A greater wrath will be on you if you do லூக்கா these things. 22:48 பாருங்க. Let us read Luke chapter 22 verse 48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். என்னெல்லாம் கவனிங்க. Listen carefully here. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, Jesus says, யூதாசே Judas, எவ்வளவு பெரிய துரோகின்னு பாருங்களேன். see how big of a traitor he இவ்வளவு நாள் was. ஆண்டவரோட இருந்து He was with Jesus for so many இன்னைக்கும் days. நிறைய தேவ பிள்ளைகள் இப்படி தாங்க இருக்காங்க. Many children of Lord even today are like இந்த this. பட்டணத்துக்கு வந்த உடனே When they come to the city, நான் பார்க்குற அநேகர்கள், the many people I see, இங்க எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் மொபைல்ல இருக்கிறீங்க? how many people are listening to me எனக்கு here? தெரியாது. How many people are you watching the mobile? I எனக்கு do not know கர்த்தருக்கு this. தெரியும். But the Lord knows. நீங்க கவனிக்கணும். You need to listen. அநேகர்கள் வர்றாங்க. Many இந்த people பூமிக்கு வந்த உடனே As soon as they come, அப்படியே ஒரு ஐக்கியம் இல்ல, நாலு பேரை தெரியலன்னு ஒரு சபையை பார்க்கறாங்க. I do not know anyone, so they search for a church and they come inside. உதவிகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. And people start helping and அதுக்கப்புறம் all that happens. அந்த தேவனை விட்டு வெளியில போயிடுறாங்க. And after they get what they need, they will leave the எவ்வளவு Lord. வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. What a sorrowful thing this நிறைய is. நான் என்னுடைய அனுபவம், என்னுடைய வருஷங்கள்ல நிறைய அனுபவம் உண்டு. I've had this experience. பாஸ்டர் வேலைக்காக ஜெபிங்க, Pastor, pray for my job. காடுக்காக ஜெபிங்க. Pray for my என்கிட்டயா car. சொல்றீங்க? ஏசப்பாட்ட சொல்றீங்க. Are you telling me? Tell Jesus. காருக்காக ஜெபிங்க. Pray for my car. கார் கொடுத்தா லோக்கல்ல சுத்துறது, If the Lord gives a car, you கார் will go கொடுத்தா around locally. இன்டர்நேஷனல்ல சுத்துறது. And if he புரியுதா gives you உங்களுக்கு? more, then you will start ஆமா flying இல்லையா? abroad. கார் கிடைச்சோம் இங்க தான் இந்த தெருக்குள்ள தான் சுத்துறது. If you get a car, you will be roaming around. கார்டு கிடைச்சிருச்சுன்னா If you get என்ன your கார்டு? card, பிஆர் கார்டு இல்ல சிட்டிசன் கார்டு கிடைச்சிட்டா As soon as you get your இன்டர்நேஷனல்ல PR போய் card சுத்திட்டு வர்றது. and citizenship, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் பாஸ்டர். you will fly 10 internationally. வருஷமா அடங்கி இருந்தா இப்ப 10 வருஷம் சுத்த போறோம். 10 அப்புறம் 10 years, வருஷம் I was not able to go உள்ள anywhere. போய் படுக்க போறோம் ஆஸ்பத்திரியில. இதானே So 10 பாக்குறாங்க. years I want to fly around, and then what happens? See, You end up in people hospital. கவனிக்கணும் நீங்க. So dear children of the Lord, மிக வேதனைக்குரிய விஷயம். this is such a sorrowful உங்கள் thing. ஆபத்து காலத்துல உங்களை தேற்றி ஆற்றி காப்பாத்தின தேவனுக்கு In the times of நீங்க danger, the எதை Lord who has கொடுக்கிறீர்கள்? comforted you, what are you giving back to him? தேவனிடத்துல அன்பை பெற்றுக்கொள்ளணும். We need to receive இங்க the love of பாருங்க the Lord. யூதாஸ், Here we see Judas. இங்க பாருங்க இயேசு அவனை நோக்கி எப்படி Jesus saw கேக்குறாரு him. பாருங்க ஆண்டவர். See கவனிங்க. how he says, இங்க பாருங்க. to யூதாஸே, Judas, உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையாப்பா? did you not get என்னை anything காட்டி else கொடுக்க? to betray me? முத்தத்தினால தான் காட்டி கொடுப்பியா? Will you betray me with a kiss? ஒரு அன்புனால பாருங்க, அன்பு செய்து An act of காட்டி love கொடுக்குறோம். இதான் அந்த பின்னால முதுக குத்திட்டான்னு சொல்லி திருவாங்க is பாருங்க. what turns into ஆமாவா betrayal. இல்லையா? This is what is called backstabbing. சிரிச்சு சிரிச்சே கழுத்தறுத்துட்டான். He was கூட smiling இருந்த குழி and then he பறிச்சுட்டான். killed me. He was with me as an acquaintance and உங்களுக்கு then he எதுவுமே made me தெரியாது fall. பிரதர் சிஸ்டர். I know that you will not know any of these things. அதெல்லாம் என்ன அர்த்தம்? What is the meaning of all இதுதான். this? This is what it is. கூடவே இருக்கிறது, They'll be with you குழிய பறிச்சுட்டு போயிடுறது அப்படி. and then they'll betray இந்த you. யூதாஸை பாருங்க எப்படின்னு. See how Jesus 3.5 was. வருடம் தேவனோடு சுற்றி இருக்கிறார். He was with Jesus for 3 அவருடைய years. ஏக்கம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய இருதய வாஞ்சை என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, எல்லாவற்றையும் தெரிந்தவன் யூதாஸ். He knew the desire of the Lord. He knew the heart of the Lord. He knew everything about Jesus. எதுக்காக இயேசு சுத்தி திரிகிறார்? Why was Jesus roaming? ஏன் இவ்வளவு பேரை சுகப்படுத்துகிறார்? Why did he heal so many people? ஏன் இவ்வளவு பேருக்கு உணவளித்தார்? Why did he feed so many என்ன people? அவரோட பிரதான நோக்கம் என்பது வெளிமக்களுக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உள்ளே சுற்றி திரிகிற யூதாசுக்கு நன்றாக தெரியும். Even others might not know Jesus' intentions, but Judas knew it well. அவனுக்கு எதுக்குமே உள்ள போகல. But nothing went இப்ப seeped இங்க into கூட him. நான் பேசிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு உள்ள போகுன்னு தெரியல. I speak here, I don't know how many of you அவனுடைய actually this எண்ணமெல்லாம் what எப்படி seeps in you. இருந்துச்சு? How was his mind? திருட்டு புத்தி. He was as அதனால தான் mind என்ன as a பண்றான் thief. பாருங்க. And so what did he do? அவ்வேற்பட்ட இயேசுவை Jesus, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து he held him and இந்த kissed ஆள் him. தான் காட்டி கொடுக்குறான். And he அத betrayed him, பார்த்த saying, "This is இயேசு the man." கேக்குறாரு, And யூதாசே, Jesus seeing வேற that எதுவும் says, கிடைக்கல என்னப்பா, முத்தத்தினால தான் என்னை காட்டி கொடுப்பியா? Jesus says, are you betraying me with a kiss? Did you not get அதான் anything ஆண்டவர் else? கேக்குறாரு. பாருங்க, And that's what இன்னைக்கு Jesus உங்க says. வாழ்க்கையில அநேகர்கள் உண்டுங்க, நம்ம வாழ்க்கையிலயுமே. And even in our lives, there are many people நல்லா like தான் this. பேசுவாங்க They உங்களோட, will speak well with you. நல்லா கூட்டு போய் எல்லாம் வாங்கி தருவாங்க. They will call you and they'll do so many things for ஆனா you. நாளைக்கு உங்களுக்கு அவங்க தான் ஆபத்தா இருப்பாங்க. But tomorrow they will themselves be a danger அதனால to தான் you. சொல்றேன், And that's why I say, அனாவசியமா அளப்பறிக்க கூடாது. so do not just take it all. யாரா இருந்தாலும் ஒரு லிமிட், ஒரு பவுண்டரி வச்சுக்கொள்ளணும். Have a boundary with everyone. அதை தாண்டி உறவு வச்சிங்கன்னு வைங்களேன். If you have a relationship beyond எங்களுக்கு that, நிறைய அனுபவம் இருக்கு சரைப்பட்டணத்துல. I have many experience in Surrey about புதுசு this. ஆட்கள் வருவாங்க. New people will come. இந்த ஊரு நீங்க ஏல எந்த ஊரு? நல்ல What வள்ளியூரா? city are you? நாகர்கோயிலா? Oh, are you from திருநெல்வேலியா? Nagarjuna?
இப்படியெல்லாம் in the கேட்பாங்க. city, that மதுரையா city. நான் இதையும் சேர்த்துக்கோ, இல்லாட்டி வேற மாதிரி ஆயிடுவேன் And நாளைக்கு then சரியில்லை. they'll form a part of the group. Let me mention all அப்படியே the பேசி names. அப்புறம் அக்கா நீங்களா சேர்ந்துக்குவாங்க. And then they form a group. ஒரே ஐக்கியம், பயங்கர ஐக்கியம், பிரிக்க Great முடியாத fellowship. ஐக்கியம். Fellowship that cannot be broken. 3 மாசம் கழிச்சு உன் தலையை நான் வெட்டாம விட மாட்டேன்மா. After 3 months, they'll என்னப்பா say, ஆச்சு? "See if I don't chop your எதுக்கு head." இது தேவையாது? எப்பயுமே சோத்திரம் பிரதர்னு இருங்க. அதான் நான் சொல்றேன். Be quiet and go, ஏன்னா I say. நீங்க சபையில வந்து ஐக்கியப்பட்டுட்டு இப்ப வெளியில போய் ஐக்கியப்பட்டுட்டு எங்கெங்க போக ஆரம்பிச்சாச்சு. சபைக்கு வர்றது இல்ல. You find union in கர்த்தர் பார்த்தாரு, church, என்னடாப்பா and then you go இருங்க outside வரேன். in that union கொஞ்ச and காலம் விட்டாரு. you break from the church. பிறகு The என்னாச்சு? Lord will be patient for a while, இதுதான் அதனால தான் சொல்றேன், and then this happens. யார் எப்படி நம்மளுக்கு தெரியாது. We do not know who நம்ம someone தேவனோடயே is. உறவு வைத்து அவரோடயே வாழணும். So we need to have relationship அப்பதான் with the Lord நம்மளுக்கு and live. ஸ்ட்ரெஸ் இருக்காது, Only then we will not have stress. நோய் வராது. We will not have diseases. யூதாஸ் காரியத்தை பாருங்க என்ன If you see வேலை Judas செஞ்சான்னு. Iscariot. அதனால தாங்க சொல்றேன், இயேசு கிறிஸ்து பேதுருக்குள் இருந்த பிசாசை கண்டறிந்து துரத்தினார், 2000 பேய்களை துரத்தினார், லாசருவை எழுப்பினார், பெரிய காரியத்தை செய்த இயேசுவுக்கு ஏன் யூதாசுக்குள் இருந்த பிசாசை விரட்ட முடியவில்லை? Jesus who did great இதுதான் things, காரணம். That is the reason for who was able to chase Peter, the spirit in Peter, and who did so many miracles, did not chase the spirit in Judas. This is the reason why. அவனுக்குள்ள இருந்த அந்த கேரக்டர்னால பிசாசு அவனை தூண்டினா. நம்ம வசனம் பார்த்தோம். We saw the verse that because of the character that was in him, the devil instigated இத his செய்ய heart. ஆரம்பிச்ச உடனே இங்க கவனிங்க, As soon as he started very doing important. this, செய்ய ஆரம்பிச்ச உடனே As soon as he started பிசாசு working, என்ன பண்ணிட்டான்? what did devil do? உள்ள புகுந்துட்டான். He அது found a பாருங்க, way to அவனை come காட்டி inside and கொடுக்கிறதுக்கு முன்னாடி possess him. பிசாசு உள்ள புகுந்துட்டான் ஒரு வார்த்தை. And அதுக்கப்புறமா before நீ போய் செய்யறதை செய்யின்னு சொல்லிடுவார் இயேசு. And before that, the spirit possesses அப்போஸ்தலர் him. 1:24 என்ன சொல்லுதுப்பா? And then Jesus says, "Go do what you have planned." That is எல்லாருடைய Apostles 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. இங்க பாருங்க, இப்ப இன்னொரு வசனம் கண்டுபிடிங்க. யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். எங்க இருக்கு? The devil possessed Judas. Let's அதன் see that பின்பாக verse. இயேசு சொல்றாரு, போய் செய்யறதை செய்யின். And கண்டுபிடிச்சு after சொல்லுங்க that, பரிசு. Jesus said, "Go do what you have kept அப்ப in நீங்க mind." நல்லா கவனிக்கணும். So listen அப்ப carefully. முதலாவது அவனுக்குள்ள இருந்த அந்த திருட்டு, அவனுக்குள்ள இருந்த துரோக புத்தியினால பிசாசு தூண்டி விட்டான். நீ இங்க போய் காசு சம்பாதிக்கலாம், Because he had a character of a இங்க thief, போ அவங்க the செய்வாங்க. devil instigated him with அப்ப the love அந்த of money. தூண்டுதலுக்கு அவன் வழி விட்டதுனால Because he gave way to that instigation. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, படிங்க. லூக்கா 22:3 படிங்க. Luke chapter 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தினும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாத்தீங்களா? ஒரு வசனம் பார்த்தா என்ன சொன்னா? What was சாத்தான் the first verse that we saw? அவனை தூண்டி விட்டான். தூண்டி Satan விட்ட உடனே instigated இவன் him. போய் செய்ய ஆரம்பிச்சிட்டானா பிசாசோட காரியத்தை. Then Judas did இப்ப the என்ன works of the பண்ணிட்டான் devil. பிசாசு? What did Satan do then? உள்ள சொல்லுங்க, உள்ள புகுந்துட்டான். He possessed him. வெளியில நின்னு செயல்களை தூண்டி விட்டவன் The one who instigated him out from நீங்க the செய்ய outside. செய்ய செய்ய As you keep doing வாளி it, திறக்கப்பட்டது. ஓபன் கொஞ்சம் கொஞ்சமா டோர் ஓபன் ஆனது. the door opened slowly. திறந்த உடனே As soon as the door உள்ள opened, புகுந்துட்டான். he possessed உள்ள him, came புகுந்த inside. உடனே As soon as he இனி entered in, யூதாஸோட கேரக்டர் செய்ய வைக்கல. and Judas' உள்ள character did இருந்த not let him do பிசாசு the work. But the Satan that was அவனை in him இயக்க வைக்க ஆரம்பித்து விட்டான். started working through him. அதனாலதான் அடுத்த நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், And that's why இயேசு as you சொல்லுவாரு, see, அவனுக்குள்ள Jesus இயேசு says, பிசாசு புகுந்துட்டான். The Satan has Right, possessed Judas. him. So Judas, நீ செய்ய வேண்டியதே வெகு சீக்கிரமாய் போய் செய்யன்னு சொல்லிடுவார். do what you have quickly, he says. இன்னைக்கும் அதான் பிள்ளைகளை நீங்க யோசிக்கணும். And you children of Lord, that's what you need to think as கொஞ்சம் well. தேவனை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா, If you depart from the Lord a அந்த little நண்பர்களோட bit, கொஞ்சம் ஆசை, இப்படி நல்லா இருக்கா, இன்னைக்கு பாத்தியா சூப்பரா இருக்கா, அதுதான்ப்பா சொன்னேன் ஏற்கனவே வர சொல்லி தூண்டி விடுவான். the friends would say this was good, come. நாலு And then if தம்பிங்க he வருவாங்க. instigated like that, 4 brothers come. ஒன்னா சேருவாங்க. They will come நீ எந்த together ரூமுப்பா? and be one. நான் அங்க இருக்கேன் 22வது ஸ்ட்ரீட். Where are நம்ம எல்லாம் you? ஒண்ணா இருப்போமா, I am in பண்ண the ரூம் எடுத்து 21st தங்குறது. street. So they will all come together and they சண்டையை stay போட்டு together. ஓடிடுறது வெளியில. And then they fight and they அப்புறம் அவன் separate. அங்கிட்டு போய் எங்கேயாவது தெரிய வேண்டியது. இங்க இருந்த ஒரு தம்பி அப்படிதான், And then he will go and roam somewhere ஒரு else. கூட்டா இருந்தாரு. And there was a brother நல்ல who was தேவனோட like that. வந்து போயிட்டு இருந்த தம்பி. He was a brother who did அப்படியே ஒண்ணா சேர்ந்து came, கூட்டணியா நாங்க வாழ்வோம் ஐக்கியப்பட்டுன்னு வாழ்ந்தாங்க, சண்டை போட்டாங்க, பிரிஞ்சாங்க, போயிட்டாங்க. who came and had union here, then they fought and they split. ஆமாப்பா. அப்ப இப்ப அந்த தம்பி சகலவளம் மாதிரி இருக்கிறார். And now that person has gone out. சகலவளம்னா Do you உங்களுக்கு remember? தெரியணும் என்னன்னு. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, The reason I'm saying this is, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் நல்லா. you need to understand it well. இப்படி சேரும்போது When you have சேர்ந்து this கர்த்தருடைய union, ஐக்கியத்துக்குள்ளே பலப்பட வேண்டும். you need to be strengthened in the union of God. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா டோர் ஓபன் ஆகி யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்ததுனால Because the door is open இப்ப and அவன் Satan இயக்கி entered வைக்க Judas, ஆரம்பிச்சிட்டான்.
Judas started working through him. கடைசி அவனோட முடிவு என்ன? Finally, what was the end of him? அவன் இறந்து மரித்து He died. அவன் பிறக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டான். He came to a point where they said that it's better that he was not born ஒவ்வொரு at all. பிறப்புக்கும் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் உண்டு. For every birth, there's a purpose and will of the அந்த Lord. திக்கத்தையும் நோட்டத்தையும் உடைத்து யூதாஸ் என்ன செஞ்சான்? போயிட்டான். Judas broke that will and purpose that the Lord had for him and departed from the Lord. பாருங்க, ஒரு அப்போஸ்தலனா கூட யூதாஸ் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். அதான் அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். 24 பாத்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னா, In Acts 1 எல்லாருடைய chapter 24, he இருதயங்களையும் was even இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. பாருங்க, இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லா இருதயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தவரு யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தில், அப்ப இழந்து போன அழைப்பை இழந்து போன தேவ திட்டத்தை இழந்து போன தேவ நோக்கத்தை உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்களுக்கு மேலும் இந்த பட்டணத்தில் நீங்கள் இதை இழந்து போன யூதாஸ். And Judas who fell and the ministry that he fell from, that was what he fell from. யூதாஸை போல் ஆகக்கூடாது என்று தான் தேவன் பேசுகிறார். பேதுருவை போல மனம் திரும்பி வந்துவிட வேண்டும். Judas fell in all these things, and his intention is, and the Lord's intention is that we should not be like Judas but like Peter. அல்லேலூயா. அதனால தேவனை தேடுவதும் தேவனுடைய சமூகத்தில் வருவதையும் எவனாவது தடுப்பானால் அவன் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறான். நல்லா தான் இருக்கு முத்தம் கொடுத்தா. If anyone prevents you from coming to the church of the Lord, then it is as someone betraying you with a முத்தம் kiss. கொடுத்தா நல்லா தான் இருக்கு. இந்த பிரதர் சொன்னார். It will be good when someone kisses you. சில காரியங்களை அதனூடாக செய்யறாரு போட தெரியல நம்ம. ஆனா இல்ல அன்பு செலுத்தி இங்க பாருங்க. It is an act of love. காரியம் தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் உங்களுக்கு அழகாத்தான் முத்தம் போல தான் இருக்கும். Anything that separates you from the Lord will seem like a desirous ஆனா kiss to தேவனுக்கு you. தான் தெரியும் உன் இருதயம் என்னை காட்டி கொடுக்க போகுதுன்னு சொல்லி. But only the Lord knows the heart of the person that it is going to betray. புரியுதா உங்களுக்கு? So, அதனால do you நீங்க understand நல்லா that? நினைச்சுக்குங்க. So keep in your mind. கர்த்தரை விட்டு உங்களை வெளியில எடுக்கிற காரியம் உங்களுக்கு நல்ல முத்தம் கொடுப்பதா இருக்கும். Anything that is pulling you ஆனா away from அதோட the Lord முடிவு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. is like a நம்ம desirous எல்லாரும் எழுந்து kiss. நிக்கலாமா? But think what the end will be. So, Let இந்த us all நாளிலே stand this today. அதே இந்த சத்திய வார்த்தைகளை பாருங்க. See the words of truth. எவ்வளவு ஒரு யூதாசுக்குள்ள நம்ம சாதாரணமா காட்டி கொடுத்த யூதாஸ் தான் சொல்றோம். We all say that Judas is the one who ஆனா betrayed. பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா அவன் துரோகின்னு சொல்றாரு லூக்கா. But Luke says that he was a traitor. அவனுக்குள்ள இருந்த கேரக்டர் மாறவே இல்ல. The character in him did not change. அதனால பிசாசு உள்ள பூந்துட்டான். And because of the Lord, அவன் because of that வாழ்க்கை devil அர்த்தம் entered கெட்ட him. ஒரு வாழ்க்கையா போயிருச்சு. And his life became தேவ meaningless. திட்டத்தை இழந்தான். He lost the அப்போஸ்தல will and purpose ஊழியத்தை of the Lord. இழந்தான். He lost his apostleship. சரியா? ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து But Jesus Christ died for you and அந்த I. திட்டங்களை நிறைவேற்றும்படி நிற்கிறார். He is அதற்கு standing so that he can கிருபை fulfill that. தருகிறார். He is giving grace for that. அல்லேலூயா. Hallelujah.